சீமான மிக கேவலமாக பேசி சீமானை கொன்றுவேன்னு சொல்லி ஒன்று அங்கே வந்தால் கொன்றுவேன், இல்லை துப்பாக்கி தான் இங்கே வந்து கொன்றுவேன்னு சொன்னோன்னே எப்படி நான் எதற்காக அந்த மொசாத் மேட்ரை இழுத்தேன்னா, மொசாத் என்கிற உலகத்தின் நம்பர் 1 உளவு அமைப்புடைய சேர்ந்தவர்களே கண்டுபிடித்து அடித்து சட்டையை அடித்து ஏற்றி வைத்த ஒரு கூட்டத்தை ஆதரிக்கக்கூடிய சீமானோட தம்பிகள் சீமானை சுற்றுவேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் தங்கியிருக்கா இன்றைக்கி வரைக்கும். நான் கூட அவன் அங்கே யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டான்னு பார்த்தா அங்கே எங்கே வந்துட்டான் அங்கே வந்துட்டான் இங்கே வந்துட்டான்னு தேடி சொன்னால் அங்கே உள்ள தம்பிகள் இங்கே வரவே இல்லைன்றாங்க. ஏன்னா இப்போ இலங்கை இப்போ இமிக்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இல்லை இன்னும் ஆள் இங்கே வரலன்னு பார்த்தா கடைசியில் எங்கே இருக்கான்னா டி நகர் ஜிஆர்டியில் இருக்கான். டி நகர் நம்ம சென்னை டி நகர் ஜிஆர்டியில் சீமானை தலையில் சுட்டு கொண்டு விடுவேன் என்று மிரட்டியவன் இங்கே தங்கியிருக்கான். தம்பிகள் அதை இடத்த கூட கண்டுபிடிக்க முடியல, ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் கூட நடத்தலை, ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் கூட. அப்புறம் என்ன நீங்கள் வீரம் இதுன்னு மண்ணாங்கட்டிலாம் பேசுகிறீங்க ஈழத்தமிழன்னு? அசிங்கமாக இல்லை? ஜிஆர்டியில் தங்கியிருக்காங்க. இந்தியாவை சேர்ந்த தமிழகத்தை சேர்ந்த ஒரு அரசியல் தலைவனை தலையில் சுட்டு கொண்டுருவேன் என்று இல்லைங்க நாடாளுமன்றத்தில் பேசின அந்த நாய் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து நம்ம எதையும் தூண்டிலாம் இல்லை, பத்திரிக்காரனா நம்ம சொல்கிறோம் எதுக்கு நாயின்னு பேசுகிறோன்னா அது நாய் தான், அதனால் நாயின்னு சொல்கிறோம், அது வேறு விஷயம். அது வேணால் வழக்கு போடட்டும், இல்லைன்னா இலங்கையில் போய் கூட அது மேலே நம்ம வழக்கு போடுவோம், இல்லை இங்கே வழக்கு போடணுன்னாலும் பார்த்துக்கலாம். ஸோ இவனை வந்து இவனுக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காமல், நம்ம ஜனநாயகத்துக்கு ரீதியாக எதிராலாம் போகணுன்னு சொல்லலை, இல்லை அவன் அடித்து இவனை சட்டையை அடித்து கிழித்து சட்டையை ஏற்றி கட்டி இவனை கொண்டு போய் ஸ்டேஷனில் விடணும்னு சொல்லலை, ரோடோட அடித்து இழுத்துட்டு போகலாம் ஒன்று சொல்லலை. அதெல்லாம் வன்முறை, அதுக்கு எப்போவுமே நம்ம வன்முறைக்கு போக மாட்டோம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம், சீமானை இவ்வளோ தூரம் சொன்னி ஒரு மன்னிப்பு கேள்ன்ற ஒரு கோரிக்கை போராட்டம் எதுவுமே இல்லைன்றது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரியாக கேட்டுக்கிட்ட போட்டோம், நமக்கு என்ன இருக்குது, நம்ம உணர்வை வெளிப்படுத்துகிறோம், இப்படி ஆயிடக்கூடாது. ஏன்னா ஈழத்தமிழருக்காக குரல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சீமான் நம்ம கருத்தியல் ரீதியாக பெரியாரிய ரீதியாகவும் இன்னும் பல சங்கராச்சாரியாரை பார்க்க போனது, இப்படி பல்வேறு டுபாகூர் வேலைகளை சீமான் பார்த்துருந்தால் கூட, கொள்கை ரீதியாக எதிரியாக இருந்தாலும் கூட ஒருத்தர் சொல்லிட்டு இன்னும் இருக்கான். அப்புறம் இருக்கவன் மேலெல்லாம் பாயிறீங்களே, லோக்கலில் இருக்கிறவங்க பெரியாரிஸ்ட் மேலெல்லாம் பாஞ்சு பரான்றீங்க பிள்ளைங்களை வச்சு. இந்த உங்கள் ஊரில் இந்த தங்கியிருக்கான், தமிழ்நாட்டில் தான் சென்னையில் தங்கியிருக்கான், என்ன கிழிச்சிட்டீங்க நீங்கள்? அப்போ உங்கள் வாய் உதாரெலாம் இங்கே லோக்கலில் தானா, லோக்கலில் இருக்கவனுக்கு மட்டும்தானா என்னான்னு தெரியல. சரியாக கேட்டுக்கிட்ட போங்க, வாய் தான் அவங்களுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்றத ஒரு சாதாரண எந்த பின்னணியும் இல்லாமல் ராஜபக்சேயோட கைக்கூலியாக மாறி போய் இருக்கக்கூடிய ஒருத்தன் இங்கே உட்கார்ந்துருக்கான் சென்னை டி நகரில். அவனுக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலையே, தப்பு பண்ணுறது. அப்புறம் சீமான கழுவி ஊற்றாமல் என்ன பண்ணுவாங்க? தம்பிகள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் கூட பண்ணலன்னா எப்படி இது அப்படின்னு சீமான் அவர்கள் வானிலையே நம்மளும் கேட்போம். எக்கிட்ட தொலையிட்டோம், அந்த இனத்துக்கு வந்த கேடு காலம் இதெல்லாம் என்ன பண்ணுறது. இந்த மாதிரி ஆள்லாம் வந்து இலங்கையிலேருந்து வந்து இங்கே வந்து நம்ம ஊரில் ரூமை போட்டு 10 நாளாக விஜயை சந்திக்கிறதுக்காக தங்கியிருக்கான். விஜயோட செல்வாக்கை வச்சு அங்கே முதலமைச்சர் ஆகிறக்க பிளான் பண்ணிகிட்ருக்கான். நல்லவேளை விஜய் இது வரைக்கும் சந்திக்கலை. நீங்களும் விட்டு வச்சுட்டு தம்பி கிழிச்சிடுவேன் உழைச்சிடுவேன்னு சொல்லி சும்மா பேசிடுங்க. இங்கே தங்கியிருக்கிறது கூட உங்களுக்கு தெரியாது, அதுதான் உண்மை. ஜிஆர்டியில் தான் தங்கியிருக்கார் அந்த தம்பி எம்பி, ஜிஆர்டி கிராண்டில் டி நகரில். டி நகர் தெரியுமில்ல உங்களுக்கு? தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க.